தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவள் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவள் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. எண்ணும் எழுத்தும் நிறைந்தவள் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. எண்ணும் எழுத்தும் நிறைந்தவள் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? அது வேறெங்கே? அந்த தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அடிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் நமது தொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பேரன்புக்குரிய பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, எனது உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கு வழங்கிய கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது உயிரினும் மேலான அன்பு சகோதரர் சித்தாம்பூரை சேர்ந்த அருமை அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை மீண்டும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். நாரதர் கூறியது போல வேடுவனாக ஒரு மாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டோம். ஆக இந்த இடத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேலையில் அடிக்கோமாதா இந்த ஊரை காக்கிற குளமாதா எல்லாருக்கும் தெரியாதா? அடிக்கோமாதா இந்த ஊரை காக்கிற குளமாதா எல்லாருக்கும் தெரியாதா? இத பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. போட்டு முட்டு விட்டு அதை கேட்குதடி இந்த பூந்தோப்பு. பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. போட்டு முட்டு விட்டு அதை கேட்குதடி இந்த பூந்தோப்பு. அடிக்கோமாதா பாட்டு பாடி பொழப்பு நடத்தல, பொழப்புக்காக பாட்டு படிக்கல, பாட்டோடு பொழப்பு நடக்குது. மனுஷன்
கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிக்கோ மாதா இந்த ஊர காக்குற குளமாதா எல்லாருக்கும் தெரியாதா அம்மாடி நான் பொழைச்ச பொழப்புத்தான் சொன்னாலுமே குறையும் மதிப்புத்தான் ஆனாலும் உள்ளந்தான் என்னோட பொழப்பு இருக்கு அண்ணாட பொழப்பு நடக்குது ஏன் சிட்டு போல் பாடுவேன் அம்மாவுக்கு செல்ல புள்ள எல்லோருக்கும் நல்ல புள்ள அம்மாவுக்கு செல்ல புள்ள எல்லோருக்கும் நல்ல புள்ள சொல்ல புது பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து போது முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிக்கோ மாதா இந்த ஊர காக்குற குளமாதா எல்லாருக்கும் தெரியாத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு நாரதன் கூறியது போல வேடுவனாக ஒரு மாறி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டாக இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் உண்டா ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று காணப்பாடக்கூடிய பெண்மணியாளை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேலையில் ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா கலைமாது தான் மீட்டும் இடமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது தான் மீட்டும் இடமான வீணை கனிவான சுரம் பாட பதமானது அழகான இளப்பெண்ணை தான் கூட ஆதார சுடி கொண்ட வீணையம்மா அழகான இளம் பெண்ணின் மேலே தான் கூட ஆதார துதி கொண்டு வீணையமா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினார் இளையோடு வளையாட சலங்கைகள் ஆட இதழோடு கொடி போல நடமாடினார் உலகாலும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமமா உலகாலும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்த துதி கொண்ட கோலமமா ராகங்கள் 16 உருவான வரலாறு
விளக்கம் தாங்க. கொண்டர்கள் மலிவிலை எங்கி குவளைக்கண் விழித்து நோக்க தேர்ந்திரி இளநி காட்ட தேம்பரி மகரையாடி மண்டுகள் இனிது பாட. இவ்விடத்தில் வீட்டிருக்கக்கூடிய பெண்மணியாருடைய குரல் வளமே இவ்வளவு இணையாக இருக்கிறது என்றால் பொன்னாரம் பூவாரம் கல்லூரம் ஸ்ரீங்காரம் பொன்னாரம் பூவாரம் கல்லூரம் ஸ்ரீங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வாவெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேனிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் மெதுவாக தாளாட்டு சொல் தென்றே மேலாடு சதிராட வாத்தென்றே அழகிறதும் அசைகிறது ஊர்வலமாய் வருகிறது பல்பாடு மாறாத பூவே காலமெல்லாம் தேடிடவுதான் பொன்னாரம் பூவாரம் கண்ணூரம் சிங்காரம் சிந்தாத மணிமாலை உள் புன்னகை செவ்வாழவின் மீன்கள் உள் கண்களே சிறிய இடை கொடியழக அழகு நடை மணி ஒழிக்க மாறாத பூவே காலமெல்லாம் தேனிலவுதா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி ஒரு பேர் கொண்டு வா செந்தேனில ஒரு சீர் கொண்டு வா கண்ணாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம். ஆபத்து குதவாத பிள்ளை அரும்பசி குதவாத அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டிர் கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கேளாச்சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருந்தாலும் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து கட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா
கண்கள் கிட்ட கிட்ட வந்ததை கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து கிட்ட கிட்ட வருவதை கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதையெல்லாம் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் புதுக்கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்கரில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் சாமந்தி பூ அந்த கருக்கரி மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லி பூ இவள் என்று மணக்கும் முல்லை பூ இரவில் மலரும் மல்லி பூ அவள் என்று மணக்கும் முல்லை பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சார்பிலிருந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா என்று காணப்படக்கூடிய பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில துள்ளி துள்ளி போகும் பெண்ணி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே வெளிச்சம் முந்தி வீரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் போச்சிந்தோ பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி அந்தி வெளிச்சம் பந்தி வீரித்து முந்தி எங்கு வைக்கும் நேரம் பூச்சிந்தும் பூவை எல்லாம் நான் வணங்கும் காதலி நான் முத்தம் தரவா தென்றல் பெண்ணே வா 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 துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தால் கோடை நாணம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள். பூமி என்னும் பெண்ணும்
பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள். கோடை புல்லானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறார். பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சிலேரம் உண்டு. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனாள் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன? வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே ஓ, ஓ, ஆமா. இந்த பாடல் வந்து பெட்டியா ரத்னப்பாண்ணே வந்தாருன்னா பாடுவேன். வேறு யார் வந்து நான் பாடினதில்லை. ஏன்னா தேரெழுத்து திருவிழா விட்டாங்கன்னா போச்சு அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட பாடி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா இந்த பாடலை வந்து இந்த படம் வந்த புதுசில் இந்த பாடலை பாடும்போது எங்கள் வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் நான். அவர் இந்த ஆர்டிஸ்ட்டு எங்கள் வாத்தியார் வந்து தபேலா வாசிப்பார். தபேலா மாஸ்டர் ஆர்டிஸ்ட்டு சொல்லி விடுறீங்களே தாளத்தை விட்டோம்னாக்கா அந்த பக்கத்தில் அந்த எழுதுறதுக்காக அந்த இதை வச்சுருப்பாங்கல்ல, ஸ்கேல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்கேலை எடுத்துக்கிட்டு போட்டாருன்னா ஒற்றையே போட்டு இந்த இடத்துல அடிப்பார். அடித்தா உயிர் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் அடி வாங்கியெல்லாம் இந்த பாட்டை பழகியிருக்கிறோம். அந்த பாட்டை இன்றைக்கி நம்ம இப்படி எளிமையாக ஈஸியாக பாடுறோம்னாக்க அந்த அடி வாங்கினதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பாடுறோம். அந்த வகையில் அள்ளி கொண்டையிட்டு அரை காசு போட்டு வச்சு வெள்ளி சடங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு பரணனை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு திட்டி பரதனை விட்டி பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டி பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. நடந்த பொண்ணு காட்டுதம்மா ஜாலம். பட்டு மனசிட்டு பரணதனை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனடை போட்டு. அள்ளிக்கொடி போலே தென்னாத்தங்கரை மேலே மெல்ல மெல்ல இடையசைய மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போடே மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போடே பட்டு வண்ண திட்டு திட்டு படகு துறை விட்டு விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு. பெண்ணா பிறந்தா அவ புருஷனுக்கு நேரே பொன்னா
கண்ணுக்கு நேரே மின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. மின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு மணல் சிட்டு பரணதனை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு. பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு. அண்ணனடை போட்டு அண்ணனடை போட்டு. ஆண்களே ஒரு மனவர காணில நீங்களே ஆண்களே மனவர காணில நீங்களே மணி தேடி வந்தவரே மாப்பிள்ளை காலை நேரத்துல ஆடுறோம்னு நினைச்சு ஆடக்கூடாது. உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நான்லாம் ஒரு நேரத்துல காலையில ஒயிலாட்டம் அவ்வளோ ஆட்டம் ஆடுவேன். எனக்கு இந்த காலில் பிரச்சனை வந்ததுல இருந்து ஆட முடியாம போச்சு. அந்த காலையில என்ன நினைச்சுக்கிறேன்னா அவங்கள வந்து உடற்பயிற்சி பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ இடம் தெரியல. இடம் சரியில்லை. அல்ல முத்து போல் பல்லழகே முள் கோப சொல்லழகே கத்தி போல் கண்ணழகே கனிவாழம் பெண்ணழகே தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. ஓடி வந்ததாடுங்குதானே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. தேனுலாவும் காவனமது தானுலாவும் கலைவானை நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே கோடி நேரமே. கோடி நமஸ்காரமே கோடி நேரமே. தேடி வந்தேனே புள்ளிமானே. ஓடி வந்ததாளிங்குதானே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே. அடுத்த காவல் யாரு? என் தங்கச்சி. கூப்பிடுங்க தங்கச்சி. ஆமா வசிப்பில மயிலாடும் பறையில நாங்கள் இருக்கோம். வாங்கியிருக்கோம். உருமில்ல நாங்க இப்போ வாங்காத கருமில்ல. உருமில்ல நாங்க இப்போ வாங்காத பேருமில்லை. நாங்க அடிருக்கோம்.
மெடலு வாங்கி இருக்கும். ஏடா கொம்பு பாயம் போல திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி பூமி நாடி போலே நாட்டியமா தெரிந்தே அண்ணே தங்கச்சி நிக்கிறேன் பார்த்து தங்கச்சி நிக்கிறனால சூடு பிடிச்சி. நீ வந்து டான்ஸ் ஆடுறியா இல்ல வேற இருக்கு திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி பூமி டேய் கொம்பு இடிச்சு போடும்டா. தங்கச்சி என்ன கிழமை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. யார் வந்திருக்கா வேறு ஒரு மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார். கொல்ல போறேன் எங்க அண்ணன் சொல்லி வச்சு டேய் எதை? அண்ணா அண்ணனு தங்கச்சி ஒரே மாதிரிடா ஒரே ஆமா, மாதிரி. ஒரே மாதிரி எல்லாமே. தங்கச்சி நம்ம இடத்திற்கு வேடர் வந்திருக்கிறார். வேடுவர் இங்க எதுக்கு வந்தார் மான்குட்டியை தேடி வந்திருக்கிறாராம். என்னத்த காணமா மான் குட்டியை தேடி வந்திருக்கிறார். பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா அதெல்லாம் 3வது புத்தகத்துல பார்த்தது. என்னத்த மானுக்குட்டி நீங்க பார்க்கல எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் வெள்ளையா இருக்கும். ஆஹா, நம்ம குறிஞ்சி இருக்குமா டேடா டேய் புத்தகத்துல அப்படித்தானே இருக்கு. டேய் மானு பொட்ட மனா ஆண் மனானு. அது என்ன பொட்டம் வேடுவர் மான்குட்டியை தேடி வந்திருக்கிறாரா? வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா கொடுத்தமா? நான் கொடுக்கவா அவசியம் கொடுக்க. நீங்க பாக்குறீங்களா கொடுமா. எப்படி வரவேற்பு கொடுக்கணும்? வாங்க வேடுவர்னு சொன்னா போதும். ஆ. மத்த வேலையை பாத்துக்கிறோம். வந்து விடுவா வந்து வணக்கத்துக்குரிய விடுவரை வணக்கம். கண்ணால் காண்பதுமை காதால் கேட்பதுமை தீர விசாரிப்பதுமை தலைமைக்கு வரைக்கும் நான் கேட்டு முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வரீங்க உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்க. அண்ணே உள்ளர போய் என்ன பண்ண முடிஞ்சா உதவி செய்வோம். விளையாட்டு உகத்திரம்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் எங்க இருந்து வரீங்க விவரமாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வருக வேடுவரே வருக என்று என்னை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்றிருக்கக்கூடிய தாங்கள் எல்லா வல்ல அந்த முருகப்பெருமான் எல்லா வல்ல அந்த நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்னாகி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்று காலை எழுந்து எனது பணிவிடைகளை முடித்து வேட்டைக்கு கிளம்பினேன். இப்படி வேட்டையாடி வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரல் ஓரத்திலே ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்பட்டது மிரண்டு ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரக்கூடிய நேரத்திலே மானாகப்பட்டது வனத்திலே புகுந்து விட்டது. உங்கள் அண்ணன் இந்த இடத்துல என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஒப்புடன் முகமளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புள்ளா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்வதற்கு இணங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். அதை விட நமது கிராமத்து பெரியவர்களும் அன்பு தாய்மார்களும் நமக்கு கொடுத்திருக்கிற வரவேற்பு. அந்த வகையில் நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு சிறப்புக்குரிய மான், அழகான மான் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தையை தோண்டும் எந்த மான் ஒன்று இங்கே வந்ததம்மா அது தந்திட வேணும் தலைவியே என்னும் தயக்கம் ஏனுங்கம்மா. சிந்தையை தூண்டு எந்த மானோடு இங்கே வந்ததம்மா தந்திட வேண்டும் தரணியே தயக்கம் ஏனம்மா. நம்பியின் மகளே நம்பிய வந்தே நான் அதை பார்க்கணுமா குறிஞ்சி நாடு ஓட்டு வாழ்ந்திட வேணும் மாலை தாருங்கம்மா. ஒன்னா பிறந்தா அம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்ட மாட்டிக்கணும். ஆவி அது தாவி இந்த திணை மனம் வந்ததமா ஆவி என் ஆவி அனைத்தும் அதற்கே சொந்தமாமா. ஆவி என்னாவி இது உனக்கே சொந்தமாமா. எனக்காக கணக்காக படைத்திட்டமானி இல்லை என்று சொன்னானி வீழ்வும்புதானி அடவங்கம்மா மானத்தாங்கம்மா மானை தந்தானி மனமிட்டு செல்வி நானம்மா. பொண்ணா பிறந்தா அம்படைக்கிட்ட கழுத்த நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்ட மாட்டிக்கணும்.
மணிமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய இந்த அருமையான வேளையில் உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலமொழி வாழ்த்தி வழங்கக்கூடிய அந்த அருமையான வேளையில் நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டி இந்த வனத்துக்கு உள்ளே இருக்கு. சரி, உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மானம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒப்புதல் கொடுத்தா ஆக நீ என்ன பண்ணீங்க, மயிலாடும் பாறையில் நாங்கள் ஆடி இருக்கோம், மதுரை மேங்காட்டு பொட்டலில் வாங்கியிருப்போம், மெடல் வாங்கியிருக்கான். மதுரை மேங்காட்டு பொட்டலில் யாருக்கிட்ட மெடல் வாங்கினது? அங்கே நிறைய பெருமை இருக்கு மதுரைக்கு. அதே நேரத்தில் அங்கே வந்து சிறப்பு நிறையா இருக்கு. பாருங்க, ஒரு பாடலை எழுதுறவங்க கவிஞர்கள் சும்மா ஏதோ வாங்கி வந்ததை எழுதிடுவோம் அப்படி எழுத முடியாது. அப்போ உள்ள பழைய ஆதாரம் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மேங்காட்டு பொட்டல்னா அது எந்த இடம்? மேங்காட்டு பொட்டல்ல யாருக்கிட்ட மெடல் வாங்கினது, அந்த மெடல் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது நம்ம 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார்களுடைய கதையை படித்து பார்த்தோம்னாக்க அந்த மதுரை மேங்காட்டு பொட்டல்ல பெரியாழ்வார் யார்கிட்ட இருந்து பரிசு வாங்கினாருங்கிற சிறப்பு அங்கே இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு? இந்த இடத்துக்கு சிறப்பு நிறையா இருக்கு. என்ன? எங்க இடம் வந்து குறிஞ்சி இடம். குறிஞ்சி நிலத்துல மலை சார்ந்த இடம். இது வேள்வி மலைச்சார். ஆமா, எப்போதுமே குறிஞ்சி நிலத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. ஆமா, பொதுவாக குறிஞ்சி நிலத்து மக்களுடைய குல தெய்வம் முருகப்பெருமானுடைய அடியார்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன சொல்றோம், ஆழ்வார்கள் அடியார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப ஆழ்வார்கள் வந்து பெருமாளை பாடக்கூடியவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள். அடியார்கள் அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய கிடைக்கும். ஆனா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. உங்கள்ட்ட நாரதர் கேட்டார 8 கோடி தெரியுமான்னு. இந்த சிக்கலில வேல் வாங்கி செந்தூர்ல சூரசம்காரம், சிக்கலில் வேல் வாங்குற நிகழ்ச்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி முத்தா வேர்க்குமோ அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேலனுடைய சிலையில் வேர்க்கும். அதை இன்னைக்கு தொலைக்காட்சியில் அருமையாக படம் பிடித்து காட்டுறாங்க. சிக்கல் சிங்காரவேலனுடைய அந்த அற்புதமான சிலையை பார்த்துட்டு சோழ மன்னன் முத்தரச சோழன் ஒரு சோழ மன்னன் அந்த சிலையை செய்த அந்த சிற்பியை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். கூட்டிகிட்டு வர சொல்லி, இப்படி ஒரு அற்புதமான சிலையை நீ செஞ்சிருக்கிய ஐயா, உன் வாழ்வாதாரத்திற்கு எவ்வளவு பொன்பொருள் வேணுமோ வாங்கிக்க, ஆனால் இனிமேல் இது மாதிரி ஒரு சிலையை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டை விரலை வெட்டி விட்டுருவாங்க. கட்டை விரல் இருந்தால் தானே சிலை செய்ய முடியாது. அந்த கட்டை விரல் வெட்டுப்பட்டதோட சிக்கல்ல இருந்து எங்கே வருவார்? 8 குடிக்கு வருவார். 8 குடிக்கு வந்தவொடனே 8 குடியில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு முருகன் சிலை செஞ்சு விடுங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு கட்ட விரலே இல்லை, வெட்டி விட்டாங்க. விரல் இருந்தால் தனியாக சிலை செய்ய முடியும், நான் எப்படியா செய்வேன் அப்படின்றார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ மிகப்பெரிய முருக பக்தன், நீங்கள் மனசு வச்சா முடியும், எல்லாவள் அந்த இறைவனை முருகப்பெருமானை நீ வேண்டுங்க அப்படிங்கிறாங்க. அவர் மனமும் வந்து முருகப்பெருமானை வேண்டுறாரு. வெட்டப்பட்ட விரல் அவருக்கு திரும்ப கிடைக்குது. வெட்டப்பட்ட விரல் திரும்ப கிடைக்குது. திரும்ப கிடைச்ச உடனே 8 குடியில் இருக்கிற முருகன் சிலையை செஞ்சு முடிச்சிடறாரு. இந்த தகவல் சோழ மன்னனுக்கு தெரிய வருது. அவன் அங்கிருந்து வர்றாரு. வந்து அந்த சிலையை பார்க்க போகும்போது அந்த சிலைக்கு உயிர் வந்து மயில் பறக்க ஆரம்பிக்குது. 8 பிடிடா அப்படின்னு இருக்காரு. 8 பிடிக்குன்னு சொன்ன உடனே பறக்க முயற்சித்த மயில் திரும்ப கல் சிலையாக மாறுது. அதுதான் 8 பிடிங்கிறது இன்னைக்கு 8 குடியாக வந்து நிற்கும். இந்த வரலாறை நான் படித்த உடனே இந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு, இதை போய் பார்த்தே ஆகணும். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போய், பட்டுக்கோட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி போய், திருத்துறைப்பூண்டியிலேருந்து 8 குடிக்கு போனேன். தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை வழியாக அந்த பேருந்து போகுது.
அங்கே போய் அந்த இறைவனை பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதமான சிலைன்னாக்க, மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியராக காட்சி தர்றாரு. ஆனால் இந்த 3 பேருடைய எடையையும் மயிலினுடைய காலு தான் தாங்கி நிற்கிது. அதுதான் அந்த சிலையினுடைய சிறப்பே. அதுதான் முருகப்பெருமான் மயிலில் இருந்திருக்காரு, வள்ளி தெய்வான இருக்காங்க. இந்த 3 பேருடைய அந்த விடைய மயிலனுடைய காலில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறான். அதை பார்த்தவன எனக்கு அற்புதமாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இதை எப்படி அந்த சிற்பியால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அற்புதமான அந்த இதை பார்த்தவொன்னே அந்த சோழ மன்னன் வந்து என்ன பண்ணா, நீ இது மாதிரி இன்னொரு சிலையை செய்யக்கூடாதுன்னு தானே உன்ட்ட சொன்னேன், மீண்டும் நீ இந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சிருக்கிற, எப்படி ஆகையினால இவன் கண்ணு 2ஐயும் குருடாக்கி விடுங்கடான்ட்டான். கண்ணு 2ஐயும் குருடாகிடுச்சு, கண்ணு தெரியாது. எடுக்குடியிலேருந்து பக்கத்தில் என் கண்ணுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே வராரு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு முருகன் சிலை செஞ்சு விடுங்கன்னு. ஒரு சொல்கிறாரு, எனக்கு கண்ணே தெரியாது, நான் எப்படி கண் குருடேன், கண்ணு தெரியாத நான் எப்பறம் சிலை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தன், உங்களால் முடியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒன்று செஞ்சு விடுங்க அப்படின்ற. உடனே ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு மக்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய துணைக்கு வச்சுக்கிட்டு எண்ணத்தையே கண்களாக கொண்டு ஒரு சிலையை வடிக்கிறார். எண்ணத்தையே கண்களாக கொண்டு ஒரு சிலையை வடிக்கும் போது அவரையும் அறியாமல் அந்த சுத்தியில் அவர் கட்டவரல் அடிக்குது. கட்டவரல் அடித்து கட்டவரல்ல இருந்து ரத்தம் தெரிச்சு கண்ணில் அடிக்குது. கண்ணில் அடித்தவொடனே 2 கண் பார்வையும் திரும்ப வந்துருச்சு. அந்த அற்புதமான சிலையை அவர் செஞ்சு முடித்தார். அந்த ஊருக்கு ஏன் என் கண்ணுன்னு பேர் வந்துச்சுன்னா, எண்ணத்தையே கண்களாக கொண்டு அந்த சிலையை வடித்ததனால் அந்த ஊருக்கு என் கண்ணன் அப்படின்ற பேர் வந்துச்சு. பாருங்க, முருகப்பெருமானுடைய பக்தர்கள் யாருக்குமே முருகன் மாதிரி ஒரு கருணை கடல் செய்யக்கூடிய கடவுள் எந்த கடவுள் இல்லைங்க. முருகப்பெருமான் மாதிரி கருணை கடல்னா யாருமே கிடையாது. பாருங்க, பக்தருக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய, எதை வேணாலும் சரி. இன்னைக்கு வந்து அனுபவபூர்வமாக அறிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க முருக பக்தர்கிட்ட கேட்டு பாருங்க. முருகப்பெருமானை நம்ம பார்க்கிறோமோ இல்லையா, நம்ம நினைச்சோம்னா நம்மளே பார்க்க வருவார். அதே மாதிரி தாங்க குமரகுருவரர் 5 வயசு வரைக்கும் பேச மாட்டார், வாய் ஊமை. ஒன்னாந்து திருச்செந்தூர் ஆலயத்தில் வச்சு, முருகா என் பிள்ளைக்கு பேச்சு கொடுறான் ஆண்டவனே அப்படின்றாங்க. முருகனுடைய அனுகிரகத்தினால ஊமையாக இருந்தவர் பேட ஆரம்பிக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய ஆளு. மதுரைக்கு வர்றாரு, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாட சொல்கிறாங்க. என்ன பிறகு பிள்ளைத்தமிழ் மீனாட்சியை பற்றி பிள்ளைத்தமிழ் பாட சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் பாடணும்னாக்க மீனாட்சியை என் பிள்ளையாக வந்து என் மடியில் அமர்ந்து நான் பாட பாட அவன் சொல்லணும். எப்படி ஒரு பருத்திங்களா இதுக்கு சரின்னாக்க நான் பாட தயார் பண்ணிங்கிறார். அன்னை மீனாட்சியாக சிறு குழந்தையாக வந்து அவர் மடியில் அமர்ந்து இவர் பிள்ளைத்தமிழ் பாடுவதை அவள் கேட்கிறார். அப்போ ஒரு முருக பக்தனுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்குது பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து எந்த இடத்துல நீ யாரை குருநாதரை, யாருக்குமே ஒரு குருநாதர் ஒருத்தர் வேணும்ல, வேணும். இப்போ குமரகுருவரருக்கு யாரு குருநாதர்? முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால பேச்சு கிடைச்சிச்சு, முருகப்பெருமான் தான். ஆக அவர் என்ன பண்ணாரு, நீ ஒவ்வொரு சமஸ்தானங்களாக நீ போவ, பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் நீ சந்திப்ப, நீ யாரை சந்திச்சு பேசும்போது உன் நாவு குளறுதோ, எந்த இடத்துல உனக்கு திக்கல் ஏற்படுதோ, யாரை கண்டு உனக்கு அந்த அச்சம் ஏற்படுதோ அவனையே நீ குருநாதராக ஏற்றுக்கொள்ளு அப்படின்னார். அதே மாதிரி அவரை ஒருத்தரை வந்து பார்த்தாரு. பார்த்தவொடனே சோழ நாட்டுக்கு வந்தார். சோழ நாட்டில் வந்து அவர் பார்த்தவொடனே வாய் குளறியது, அவர் குருநாதராக ஏற்றிக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்புகள் இருந்தாலும் என் மானுக்கு உங்க மான்குட்டி இங்க இருக்கணும் அப்படின்றீங்க. ஆமா, நீங்க மான்குட்டி வந்திருந்தால் ஐயா விடுவரை தாங்கள் தெரியும். அதனால உங்க மான்குட்டி இங்க இருக்குதுன்னு சொல்றீங்க. இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன்னா, போங்க 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 மான தேடி போங்க, புலம்பாதீங்க நீங்க, போங்க 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 மான தேடி போங்க, போங்க போங்க போங்க
இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தம் என்று பந்தம் என்று வந்தவழி நினைவும் என்று பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தின் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா, அது நாடகமா இது நாடகமா, இன்று நான் காணும் வயதைகள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போல பேசத்தில் வந்ததில்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அவர் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். பாருங்க என்ன ஒரு நாடக அமைப்பாளர்கள் வந்து எங்க அண்ணன் சந்திரன் வந்து அவர் நாடக நடிகன் இல்லை, ஆனா மிகப்பெரிய ஞானஸ்தன். அவர் பெட்டியில உட்கார்ந்து பாட சொல்லி பாட்டு பாடி அவர் கேட்டிருக்கீங்களா? என்ன அப்படி சொல்றியா? நீங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் அவருக்கு கொடுக்கல. நீங்க அவர் பெட்டியில உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சாருனாக்க அவ்வளவு ஞானமான பாடல்களை தேர்ந்தெடுத்து யார் யார் எப்படி எப்படி மிகப்பெரிய பாடுறாங்க? ஞானஸ்தன். பாருங்க பெட்டியில எவ்வளவு சிறப்பான ஒரு பெட்டி, இவ்வளவு பெரிய மிருதங்கம் போடுறோம், அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்ற அமைப்பாளர்கள்லாம். அதில் ஒரு 500-600 மிச்சம் பண்ணலாமே அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள் தாளை வரைக்கும் எப்படி போட்டிருக்காரு வச்சுலா கரெக்டாக போட்டிருக்காரு. அதாவது காலையில் சம்பளம் கொடுக்கும்போது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், காலையில் நம்ம சம்பளம் கொடுக்கும்போது இந்த சம்பளம் இவங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சிட்டு கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு பாட்டு வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா வாசிக்கிறாரு, இவருக்கு எவ்வளோ சம்பளம் வேண்டாலும் காலையில் கொடுக்கலாம், இவங்க 4 பேர்த்துக்குமே கொடுக்கலாம். தாளம்னாக்க இவன் வர்ற ஆளு உட்காந்துக்கிறாங்க, தூங்கிட்டே இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, தாளம் கீழே விழுந்துருது, கை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன் நான். முன்னாடி நம்ம அப்பச்சி கதிரேசன் வந்தாரு, ஆனால் டைம் மட்டும் நல்லா போயிட்டு இருக்கு, தாளம் கீழே விழுந்துருது, ஆனா கை மட்டும் கரெக்ட் சரியா இயங்கிட்டு இருக்கு. அவங்கள என்ன பண்றாங்க தெரியுமா? தியாக என்ன சம்பளம் கேட்குறா அப்படியே அந்த சம்பளம் கேட்குறாங்க. அது தப்பு இல்லை, அதுதான் என் மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு பாட்டு பாடுறான், பாட்டு பாடும்போது ஒன்று ரொம்ப இதெல்லாம் வேணாமுங்க, நிலவு ஒரு பெண்ணாகி எத்தனை பேர் பாடுறான், அதனுடைய நடையை அமைச்சு கொட்டியா அப்படின்னாக்க ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்ல. புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி ஆல்ரவுண்டுக்காரன் மிருதாங்காரன் எனக்கு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நடையை கொடுக்க மாட்டேங்கிறா, அந்த நடையை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க அப்படின்னா சரி பாடுங்க பாடுங்க எப்படி பாடுங்க பாடுங்க அப்படின்றாங்க. காலையில் என்ன சம்பளம் கேட்குறாங்க, விநாயகமூர்த்தி என்ன கேட்குற சம்பளம் கேட்குறாங்க. உண்மை கேள்விப்பட்டேன். அப்போ எவ்வளோ மனசு வருத்தம் இருக்கும், மனசு கவலையோட நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்பளம்லாம் உனக்கு தெண்ட சம்பளம் தான் அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. திறமையை வளர்த்துக்கணும். சரி, இந்த இடத்துல ஒன்று என்ன இதில் சொல்கிறேன், எத்தனையோ மேடைகளில் நம்ம தலை குனிஞ்சு நின்றுருக்கிறோம். நான் வந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மினர்வாக்கா, வசுந்தராக்கா, அர்ச்சனா, சோபனா, ரத்னாமணி அம்மா, பெரிய பெரிய மகுடங்கள், அவங்கள்ட்ட நிற்கும் போது ஏதாவது ஒரு மேடையில் ஸ்லிப் ஆயிடுவான், அடி ஆயிடுவான்.
அடி ஆயிட்டோம்னாக்க மறாவது மேடை இவங்களை எப்போ சந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி வெறியோட படிப்பான். அதான் முக்கியம். அடுத்த மேடையில் போய் அவங்களாம் நம்மளா பாத்திரணும் அப்படின்ற மாதிரியே இருப்பான். ஆனால் யாரும் அன்னைக்கு எழுதி போட மாட்டான். நானாக இருந்தாலும் சரி அவங்களாக இருந்தாலும் சரி யாரும் இவரோட நடிக்க மாட்டோம்னு எழுதி போட மாட்டாங்க. போட்டி தான் இருக்கும். நீயா நானா பார்த்துக்குவோம் வா மேடையில், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாடக உலகம் அப்படி இல்லை. ஒரு மாதிரியா பார்த்தா எழுதி போட்டுருவாங்க. என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாக்க இவரோட நடிக்க மாட்டேன்னு எழுதி போட்டு போயிடுவாங்க. அவன் என்னாக நம்மளுடைய பழப்பு போயிடும். இதனாலே தான் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. அப்போ நான் தேடி வந்த மானுக்கு உங்க மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க, இருந்தா பிடிச்சிட்டாரு. நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லா வல்ல அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. நோயற்ற வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோடு அவங்க வாழ்வாங்க. நடிகர்களை விட பக்க மேளத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க தெரியுமா? நாடக உலகத்தில் கணக்கு பட்டி பாருங்க. நடிகர்கள் வந்து நிறைய பேர் கஷ்டத்துல தான் இருப்பாங்க. ஆனால் பக்க மேளம் வாசிக்கிற எல்லா பேரையும் எடுத்துக்கிட்டாக்க 99% நல்லா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? உழைப்பு. 10 மணிக்கு உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் உட்காந்து வாசிக்கிறாங்க, உழைப்பை கொடுக்குறாங்க. அதை இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இறைவன் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறான். நம்ம ஆள் வந்தவன 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறான். அந்த 2 மணி நேரமும் ஒழுங்காக தொழில் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கான்? ஆண்டவன் அப்படித்தான் வச்சிருக்கான். அதனால என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். என்னன்னா 5 மணிக்கு வந்தீங்க, வந்துட்டு ஒரு 2 பாட்டை பாடிட்டு கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம். இருந்தாலும் வாங்குற காசுக்கு உழைக்கிறீங்க. உழைக்கணும். அதுதான் அந்த காசு தான் நிற்கும். அதனால காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், நின்றுள்ளாவும் நற்காரிகளே மேயாதம்மா 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 மேயாத அது மேயாதம்மா மேவாதம்மா மேயாதம்மா மேபு காடகம் அடைந்து நரசந்தனமும் முழுகும் கமல் கடமஞ்சு சுழந்து வளர்ந்து மேயாதம்மான் மேகம் காணாட்டைந்து நரசன் தனமும் பொழுதும் கமலும் பங்களனின் துணுந்து படர்ந்திட மேயாதம்மா காணம் புறவர் கண்மணி இளவல் காணம் குயில் நிகழ் குரலுடையது மேயாதம்மான் காணக்குறமகன் மணிகனமலகா குயிலி நிகழ்வு உடையது மேயாதம்மா தேனும் பாலும் திருமாவும் திருமதினாடொரு உள்ளொரு போதில் திருமதினாடொரு உள்ளொரு போதில் மேயாதம்மான் தேனும் பாவும் தினை மாவும் என்பதெல்லாம் வருமுள்ளர் போதில் மேயாதம்மா சாயாத சாயாத கொம்புகள் இருந்தாலும் கொங்குரல் இருந்தாலும் ஆற்று தந்தாளி நிமிர்ந்து பாயாத நிமிர்ந்து பாயாதமான் மாண்டார கண்டதுண்டோ மாண்பேறு கண்டதுண்டோ அதுவுள் போன நல்மேனி உள்பான நன்மேனி கோவில்தானில் குழங்கிட அழகிய மாண்டார கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ உண்டோ. மான் தேடுவல நீங்க பெண்ணை தேடி வந்தீங்க, என்ன பண்ண நீங்க தேடி வந்தீங்க? அவ்வளவுதாங்க. என்ன தேடி மாமனா மச்சானா மான் கேட்டு வந்தவரா? ஆமைமான். மான் கேட்டு வந்தவரா? தாங்கள் யார் தேடி வருவதற்கு? இரவுக்கு மகளுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் நடந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம்.
வேண்டாம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை பார்ப்பது இன்பம் ஆதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம் பாதி பாதியாயிருவர் மாறி பழகு வித்தையே பள்ளியில் இன்பம் காலை என்பது துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் காலை என்பது துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் துன்பம் அண்ணா அண்ணா சாமி வேணுங்க முருகா முருகா அரோகரா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செல்லூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலைவே எதிரொலிக்கும் வாக்கின்படி வேளனாகும் ஏடனாகும் வந்தவன் அடியேனே. சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வரம்? தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை எனக்குத்தான் முதலிட வேண்டும். வையகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று அழைப்பார்கள். அந்த வரத்தை இப்போது உமக்கு நாம் அறியணும். முழங்கட்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மண்ணை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மண்ணை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரரள வாழ வேணும். பட்டி பெருக வேண்டும், பால் பால பொங்க வேண்டும். பெருக வேணும், பாட்பான பொங்க வேணும். கூத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரரள வாழ வேணும். அவபால சுருதி முக்தி பாதார முழகு ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய ஜெய மங்களம். நடனத்தாகே ராஜாதி ராஜமைந்த ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுபமங்களம் சுபமங்களம். ஸ்ரீ ஸ்ரீ டி சங்கர சுவாமி நம பார்க்க பார்க்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீராம ஜெயம் சுபமங்களம். இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நேசங்களுக்கும்
நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் கணபதி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடிமறை எங்களது நாடகத்தினை வீடியோ கவர் செய்து கொண்டிருக்கும் பிஎஸ்கே பள்ளி யூடியூப் சேனல் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு ஓட்டு வரும் பாடகர் அன்புனார் சந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளை.